ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்த பெட்டிய இந்த சுவத்துல ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8, 9 மாசம் 1 இயர் கிட்டே ஆயிட்டுருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நல்லாவே டெவலப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்பேன் நான் உங்களுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எதர்ச்சியா இந்த பக்கம் நான் வந்திருந்தேன். இந்த பெட்டியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்கெல்லாம் மொத்தமா வெளிய பறந்துட்டு இருந்துச்சு. நானும் ஒரு வேளை சுவாமிங்காவ தான் பறக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஓடி போய் அந்த மூங்கில் கட்டு தெரியுதுல்ல, அத எடுத்துட்டு வந்தேன். சரி பெட்டிய பிரிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே ஷாக்கிங். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்டியில ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ஃபங்கல் க்ரோவ் ஆயி பெட்டி ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆயிட்டிருக்கு. நம்ம வச்சிருந்த மகரந்த தூள் இருக்குல்ல, அந்த ஈக்கெல்லாம் சேகரித்து வச்சது அது, அப்புறம் நம்ம முட்டை, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்கல் க்ரோவ் ஆகி ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆயிருச்சு. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஈக்கள் மொத்த பேரும் வெளிய பறந்துட்டுருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதான் அந்த கூடு வேஸ்ட் ஆயிருச்சுல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, வேற இடம் பார்க்கறதுக்காக அது மொத்தமே வெளிய பறந்துட்டுருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா, இத ஓப்பன் பண்ணி பார்த்தோனே பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னடா இது நம்ப பெட்டி தேனீல தான் பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனை இருக்குது. இந்த வேக்ஸ் மாத்து புழு, அதுக்கப்புறம் எறும்பு தொல்லை, ஸ்வாமிங் ஆவுறது, இது போல நெறைய தொல்லை இருக்கு. நம்மளுக்கு இந்த கொசுத்தேனீ பெட்டியில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. நல்லா டெவலப் ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இது ஒரு புது பிரச்சனையா அப்படி ஒண்ணு வந்திருக்கு. என்னான்னே அது என்னால கண்டுபிடிக்க முடியல. லீக்கேஜ் ஆவறது எப்படி சொல்றது? மழை டைம் அப்படின்றதுனா கூட சரி ஓகே. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருப்பேன். மழை டைம்ல இந்த போல ஃபங்கல் அட்டாக் ஆகி பாக்ஸு ஃபுல்லாவே வேஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது நல்ல ஒரு வெயில் காலம், நல்ல சீசன் டைம் இது. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த கொசுத்தேனீ பெட்டி இது போல ஆயிருக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த முட்டைலாம் அகற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த எந்த அளவுக்கு முட்டைலாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த மகரந்த தூள், அதுக்கப்புறம் முட்டை அடியில எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கூட நல்லா இல்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபங்கல் அட்டாக் ஆகி ஃபுல்லாவே ஸ்பாயில் ஆயிருச்சு. ஈக்கள் மொத்தமே வெளிய போயிருச்சு. கூட்ட காலி பண்ணிட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அந்த மூலையில லிக்விட் மாரி இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தோனே ஒரு ஷாக் பார்த்தீங்கன்னா, புழு வேற வச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருங்க காட்டுறேன். புழு வேற வெளியிட்டிருக்கு. இது என்னடா பெரிய தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டே பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தா இன்னும் கொஞ்சம் சில புழுக்களுமே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, ஒரு முள்ளு முள்ளா இருக்கு அது மேல. இதில இந்த ஃபங்கல் க்ரோவ் ஆகி அந்த தேன்லாம் அடியில போய் இதுவாகுறதுனால, அதில அழுகி போயி அந்த மகரந்தத்தூள்ல அதில புழுவே வச்சுட்ருக்கு. இதனால தான் ஈக்கள் மொத்தமே வெளிய போயிட்டுருக்கு. இந்த கூடு இதுக்கப்புறமா நான் டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு முட்டை கூட பொரிக்கவே இல்ல. பொரிச்சுட்டு சரி மொத்தமா காலி பண்ணியிருந்தா கூட, சரி சோர்ஸ் இல்ல மொத்தமா காலி பண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல சோர்ஸ் இருக்கிற இடம் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது போல புது பிரச்சனையா நம்மளுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, இதுக்காக தான் சொல்லுவேன். நான் கொசு தேனீ பெட்டிய போய் வாரம் ஒரு டைம் பாருங்க. இல்ல மாசத்துக்கு ஒரு டைம் ஆச்சு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் நடுஅந்தரத்துல இது ஒரு 8 மாசத்துல ஒரு 4 டைம், 3 டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இந்த பெட்டிலேருந்து ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். இதிலேருந்து எடுத்த தேன் கொஞ்சம் நல்லா சுவையாவே இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு தான் நான் லாஸ்ட்டா இந்த பாக்ஸ ஓப்பன் பண்ணது. அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு தேன் இந்த பெட்டில. ஃபுல்லா வெயிட்டா இருந்தது அப்படியே பாக்ஸே. போய் நீ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், மனசே சரியில்ல. என்னடா இது ஒரு பாக்ஸ் இந்த மாரி ஆயிருச்சே! ஏன்னா இது போல இந்த நான் சொன்னேன் அதான் ஃபர்ஸ்ட்டு அந்த மழை டைம்ல வந்தா கூட கொஞ்சம் எனக்கு ஓகே ஆறுதலா இருக்கும். இந்த வெயில் டைம்ல இது ஒரு புது பிரச்சனையா ஒண்ணு வந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு நானும் இந்த முடிச்சுட்டு போயிட்டு மறுநாள் 2, 3 டைம் பெட்டிங்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் 2, 3 பெட்டிய. அந்த போல எதுவுமே பார்த்தீங்கன்னா, பிரச்சனைலாம் எதுவுமே இல்ல நம்மளுக்கு. இந்த ஒரு பெட்டி எதனால இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னால கண்டுபிடிக்கவே முடியல. சரி நானும் என்ன பண்ணேன், அந்த எடுத்துட்டு வந்த மூங்கில அந்த பழுப்புல அந்த சைடு மாட்டிட்டு ஈக்கெல்லாம் அந்த பழுப்பு முன்னாடி சுத்திட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும். சரி அதுபோல சுத்திட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இதில பெட்டியிலேருந்து அந்த கொஞ்சம் கொஞ்சம் பிசுன்னு எடுத்து அந்த மூங்கில்ல வச்சு, ஸ்மெல்லுக்காக வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு 1 மந்த் கழிச்சு பார்க்கணும். அந்த மூங்கில்ல ஏதாச்சும் ஈக்கள் நடமாட்டம் இருக்கா? இல்ல அதுவும் ஓடிருச்சா? அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல நெனச்சது. இந்த பாக்ஸ் ஃபெயிலியர் ஆனது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நான் சுவத்துல ரெடி பண்ணி, அந்த பழுப்பு வச்சு ரெடி பண்ணி செட் ஆன ஒரு 2வது பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது. நல்லா அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்த பாக்ஸ். ஏன் அப்படி ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. நம்ப வீடியோ புடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இது போல கொசுத்தேனி வீடியோக்கள நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, கொசுத்தேனி அப்படின்னா என்னான்னு சொல்லி இன்னும் பல பேருக்கு தெரியாம இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். அந்த புழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெண்டிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டிய மண்ணு உள்ள போட்டு புதைக்கணும். அப்பதான் அது ஃபுல்லாவே அழியும். ஓகே பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.